இனி நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரிங்ஸ் கான்செப்ட்ட இன்டெப்த்தா பார்க்குறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் போன கிளாஸ்ல. ஸ்ட்ரிங்ஸ் வந்து எப்படி மெமரி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் ஆகுது, அது வந்து ஆக்சுவலா எப்படி ரன் ஆகுது, அது மாரி இருக்க ஒரு இன்டெப்த்தான ஒரு ஓவர்வியூ தான் இந்த இதில பார்க்க போறோம். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் இன் ஜாவா. ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ வந்து நம்ம வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ். மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ஸ்ட்ரிங்ஸோட வேல்யூ மாடிஃபை பண்ண முடியும். மாடிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ஸ்ட்ரிங்ஸ வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இம்யூட்டபிள்னா ஸ்ட்ரிங்ஸோட வேல்யூ மாத்த முடியாது. இதான் இதுல இருக்க பேசிக் காமன் டிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ ஜாவால நம்ம எப்படி ஸ்ட்ரிங்க டிக்ளேர் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்க வந்து சிங்கிள் கோட்ஸ் மூலமா என்க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜாவான்ற ஸ்ட்ரிங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து டபுள் கோட்ஸ் மூலமா என்க்ளோஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து நம்ம ஒரு கேரக்டரையும், ஒரு ஸ்ட்ரிங்கையும் வந்து ஜாவால டிக்ளேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பாக்ஸ் தான் வந்து உங்களோட மைக்ரோ ப்ராசஸர கன்சிடர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் உங்கள ஹார்ட் டிஸ்க், அப்புறம் உங்க ரேம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ப்ரோகிராம் வந்து ஒரு நோட்பேட்லயோ எதுலயோ டைப் பண்றோம்னா, அத வந்து நம்ம சேவ் பண்ணி வைப்போம். சேவ் பண்ற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்ல தான் சேவ் ஆகும். நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னா, இந்த ஃபைல் இந்த இந்த ஃபைல வந்து demo.java அப்படின்ற ஒரு ஜாவா ஃபைல ஸ்டோர் பண்றேன். இப்போ இந்த ஜாவா ஃபைல் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு குடுத்தோம்னா, என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுன்னது வந்து ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ரேம்ல லோட் பண்ணுவோம். ரேம்ல வந்து லோட் பண்ணிட்டு, அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு மைக்ரோ ப்ராசஸருக்கு சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்படி தான் வந்து ஒரு ஆக்சுவலா கோட் வந்து ரன் ஆகும். இப்போ நம்மகிட்ட வந்து ஜாவா கோட் இருக்கு. இந்த ஜாவா கோட வந்து நம்ம ரேம்ல லோட் பண்றோம். ரேம்ல லோட் பண்ண உடனே அது வந்து ரேம்ல எங்கேயோ ஒரு இடத்துல லோட் ஆவாது. அது பார்த்தீங்கன்னா, ஜேஆர்இன்ற ஒரு போர்ஷன்ல வந்து லோட் ஆகும். ஏன்னா, ஜேஆர்இன்ற போர்ஷன் வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மென்ட் சொல்லுவோம். இப்போ இந்த ஜேஆர்இ உள்ள என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜேஆர்இ வந்து 4 செக்மென்ட்டா பிரிச்சிருப்பாங்க. இது வந்து நீங்க எப்போ பார்த்துருப்பீங்கன்னா, உங்க ஜாவா ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, ஜேஆர்இன்னு ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜேஆர்இ உள்ள தான் வந்து நீங்க குடுக்குற ஜாவா ப்ரோகிராம் எல்லாமே ரன் ஆகும். இந்த போர்ஷன் தாண்டி வெளிய ரேம் எங்கேயுமே யூஸ் பண்ணாது. இந்த போர்ஷன் உள்ள மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஜேஆர்இ வந்து 4 செக்மென்ட்டா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். என்னென்ன செக்மென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, கோர் செக்மென்ட், ஸ்டாட்டிக் செக்மென்ட், ஹீப் செக்மென்ட், ஸ்டாக் செக்மென்ட். இது மாரி 4 செக்மென்ட்டா பிரிச்சிருப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்க ஜாவா கோட் வந்து லோட் ஆகும். லோட் ஆனோனே பார்த்தீங்கன்னா, உங்களோட கோட் செக்மென்ட் உள்ள தான் அது வந்து லோட் ஆயிருக்கும். நீங்க வந்து நெனைக்கலாம், ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேமுக்கு போம்போது அந்த கோடு வந்து எதுக்கு வந்து தனியா ஒரு ஸ்பேஸு அப்டின்ட்டு. அது வந்து அப்டி இல்ல. அ அங்க இருக்க கோட் செக்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜாவா கோட் வந்து கம்பைல் ஆயிட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா லோட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க குடுக்குற வேல்யூஸ், அப்புறம் வந்து அந்த வேரியபிள்க்கு அசைன் பண்ற அ லிட்ரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீப் செக்மென்ட்ல தான் லோட் ஆயிருக்கும். இப்ப நம்மளோட ஸ்ட்ரிங்கும் வந்து ஹீப்ல தான் லோட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் இங்கேருந்து தான் வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு போகும். அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தேவைப்படுற அவுட்புட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஹீப்ல தான் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஹீப்ன்ற இது வந்து நம்ம இன்னும் இன் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா ஹீப்ல தான் நம்மளோட ப்ராசஸ்லாம் நடக்கப்போது. அதுல வந்து ஜாவா வந்து எப்படி நம்ம கோடுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து இங்க ஹீப் செக்மெண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. நம்ம 4 பார்த்தோம்லங்க. 4ல வந்து ஒரு ஹீப் செக்மெண்ட் இதுதான். தென் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீப்ப வந்து நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஹீப்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆவாது. ஹீப்லயும் பார்த்தா போர்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு இடம் இருக்கணும். லிட்டரல் ஸ்டோர் பண்ணதுக்குலாம் வேற இடம் இருக்கணும்ல. அதுக்காக தான். இப்ப ஹீப் உள்ள பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்ட்ரிங் பூல்னு ஒரு இடம் இருக்கும். ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ 2ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. என்னடா ரொம்ப ஆ டெப்த்தா போது, பெருசா போது, எதுக்குடா இதெல்லாம் சொல்றான்னு நெனைக்காதீங்க. ஒரு ஒரு ஆக்சுவலா மெமரி வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்க இத படிச்சுட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங்ல எழுதுற எந்த கோடுக்கும் உங்களுக்கு வந்து டவுட்ஸே வராது. உங்களுக்கு எது படிச்சாலும் கிளியர் கட்டா புரியும். அதுக்காக தான் வந்து இந்த டெப்த்தா சொல்றேன். இந்த இந்த டெப்த் நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரிங்ஸ்ல வர எல்லா கான்செப்ட்டும், எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஜாவா படி பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து சொன்னபடி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் பூலா பிரிச்சிருக்கும். ஸ்ட்ரிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ டிவைட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் பூல். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கான்ஸ்டன்ட் பூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் பூல்ல வந்து கிரியேட் பண்ற ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நியூ கீவர்ட் யூஸ் பண்ணாம பண்ணுவோம். அதான் வந்து கான்ஸ்டன்ட் பூல். நான் கான்ஸ்டன்ட் பூல்ல இருக்கிறது எல்லாம் ஸ்ட்ரிங் வேல்யூஸையும் பார்த்தீங்கன்னா, நியூ கீவர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் பூல் பேருக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் பூல் வந்து
ஸ்ட்ரிங்ஸோட டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாது. அதுக்கப்புறம் நான் கான்ஸ்டன்ட்ஃபுல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸோட டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணும். இதான் வந்து அதில இருக்க வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கோடு எழுதி அதுக்கு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கோடு வந்து எடுத்துக்கிறேன். இதான் நம்ம கோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஆ டெமோன்ற கிளாஸ் உள்ள ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஜாவான்ற 2 S1, S2ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணியிருக்கேன். பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்னொன்னுத்துல பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவல் ஹீப் செக்மெண்ட்ட வந்து லோட் பண்ணிப்போம். அது உள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் பூல்னு ஒண்ணு இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிவிஷன் இருக்குல்ல. கான்ஸ்டன்ட், நான் கான்ஸ்டன்ட். இப்போ உங்களோட ஸ்ட்ரிங்ஸ வந்து எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. இதில வந்து நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கான்ஸ்டன்ட் பூல்ல தான் லோட் ஆகும். அது எப்படி லோட் ஆயிருக்கும்னா, ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆ அரேஸ் ஆஃப் கேரக்டர் அதான் வந்து ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவோம். இப்போ அது வந்து மெமரியில எப்படி லோட் ஆயிருக்குன்னா, ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கா லோட் ஆயிருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ JAVN சொல்லிட்டு லோட் ஆயிருக்கு. ஓகேவா? இது மாரி தான் ஆக்சுவலா ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் தென் இவ்வளோ தான் இந்த வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.